சத்தியமாக நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்காதுன்னு எனக்கு. டெலிவரிக்கு இருக்க மாட்டாரு. உள்ள தரமான சம்பவம் நிறைய இருக்குது. டூரிஸ்ட் வண்டிக்குனாலே அந்த ஹேங்கிங் மிரர் தான் ஃபஸ்ட்டு என்னோடய சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். நம்ம தமிழ்நாட்டில் இவங்க மாற்ற முடியாத ஒரு பேர். இவங்க டோட்டலாக அன்னைக்கு எம்ப்ளாயீஸை டெலிவரி எடுத்துகிட்டு வர சொல்லிடுறாரு அப்படின்னு தான் இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டூரிஸ்ட் பஸ் சென்டர் மோகன் சுந்தர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம அந்தியூரில் இருக்கோங்க. சரிங்களா? அந்தியூர்னு சொன்னோன்னே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், நம்ம கண்ணன் பஸ் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அவங்கள தான் இன்றைக்கி மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ அவங்கள மீட் பண்ணியாச்சு. ஸோ அவங்க 3 பேர் இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வண்டி எடுத்திருப்போம் போன ஒரு 1.5 years பேக்கு. அதுக்கப்புறம் ஒரு 6 months கேப்பில் இன்னொருத்தர் வந்தார், மிஸ்டர் ஸ்பைடர்னு சொல்லி. அப்புறம் அவருக்கு அடுத்து இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு, கொள்ளைக்காரர், அதாவது ப்ரிடேட்டர். ஸோ போய் ஹண்ட் பண்ணுவார் இவர். ஸோ இவர் வந்திருக்காரு. இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 days தான் ஆச்சு. ஸோ நம்ம இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இன்வைட் பண்ணதுனால நம்ம இங்கே டேரெக்டாக டவுன் த லைன் வந்து இன்றைக்கி வந்து அந்தியூரில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்க நம்ம ப்ரிடேட்டரும் ஸ்பைடரையும் நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ இப்போ போய் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ நான் பார்த்துட்டேன், நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பெரிய கிரவுண்டுக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த கிரவுண்டில் நிறைய வீடியோஸ்லாம் எடுத்தாச்சு ஆல்ரெடி கொஞ்சம். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ரிவ்யூ பார்ட்குள்ளே போக போகிறோம். ஸோ இன்றைக்கி கண்ணன் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப நாளாக பில்ட் பண்ண ஒரு சாம்ராஜ்யன்னே சொல்லலாம். ஒரு தனி நபர் அவரோட டீமை எனர்ஜைஸ்டாக வச்சு. இப்போ தான் சாப்பிட்டேன், அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. சரிங்களா? ஸோ ஒரு தனி நபர், சரிங்களா, மிஸ்டர் ஹரிக்குமார் அண்ணா. ஸோ அவங்க வந்து அவங்களோட விஷை இந்த அளவுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக வண்டி ரெடி பண்ணியிருக்காங்க. 3 வண்டியுமே அந்த மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு அந்தந்த அவங்க இறக்குன டைமுக்கு, அதாவது லைக் அந்த வண்டியை லான்ச் பண்ண டைமுக்கு வண்டி வந்து அந்த டைமில் நல்ல ஒரு ட்ரெண்டுக்கு ஏற்ற ஒரு வெஹிக்கிளை டிசைன் பண்ணி, அதாவது அவரே டிசைன் பண்ணி. இப்போ நம்ம நிறைய வண்டிங்க பார்த்துருப்போம். இப்போ நம்ம SMT கார்த்தியானாலும் அவங்களே டிசைன் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தொழில் மேலே அவங்க லைக் அவங்க தொழில்னு பார்க்காம அதை அவங்க லைஃபாகவே அவங்க பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இவரும் ஒருத்தர் தான், ஹரிக்குமார் அண்ணாவும். ஸோ இவங்க இந்த வண்டியில் டிரைவர்ஸ் எல்லாருமே, டிரைவர் மேனேஜர்லேருந்து எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, வண்டி ரெடி பண்ணும்போது கரெக்டாக ஒரு மாதம் கரூரில் போய் தங்கிடுறாருங்க. தங்கிட்டு வண்டி இப்படி தான் இருக்கணும், இந்த ஸ்டிக்கர் இங்கே வரணும், இந்த ஸ்டிக்கர் தான் இங்கே போடணும்னு சொல்லி ஸ்டிக்கர்லேருந்து லைட்டு வரைக்கும் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக அவரே டிசைன் பண்ணி அதை வந்து வண்டியில் வந்து இன்கார்பரேட் பண்ணி அதோட அவுட்லுக் பார்க்குற வரைக்கும் இருக்கார். டெலிவரிக்கு இருக்க மாட்டாரு, கிளம்பிடுறாரு, எம்ப்ளாயீஸை டெலிவரி எடுத்துகிட்டு வர சொல்லிடுறாரு அப்படின்னு தான் இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கம்பெனியோட 3 வண்டியை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ கேம்ப் பாய் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இது வந்து லாஸ்ட் ஒரு 1.5 years பேக் லான்ச் ஆன ஒரு வண்டி, டைகர் பாடி பில்ட் பண்ண வண்டி. அதுக்கப்புறம் செட் வந்து ஜீவா ஆடியோஸில் போட்டிருந்தாங்க. இப்போ மறுபடியும் அதை ரீஃபேப்ரிஷ் பண்ணி விஸ்வா ஆடியோஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே இதே அந்தியூரில் இருக்கிற ஒரு கன்சர்ன் அவங்க தான் வந்து இந்த வண்டியில் மறுபடியும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஓக்கல்லாம் கேட்டு பார்த்தா பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸ்பைடர், சரிங்களா? இது ஒரு வண்டி. ஆக்சுவலாக இதுவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது லான்ச் பண்ணி ஒரு 1 year ஆச்சு. ஸோ இதோட பாடி பில்ட் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி கோச்சு, அசோக் லேலண்ட், BS3. அதுக்கப்புறம் பாடி யார் பில்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட் வண்டியில் இவங்க பாடி கட்டுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஸ்டாஃப் பஸ்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரி. அவங்க யாரும் இல்லை, சக்தி கோச்சுங்க, ஸ்ரீ சக்தி கோச் கரூர் அவங்க தான். ஸோ இவங்களை பற்றி நிறைய குட் இம்ப்ரெஷன்ஸ் நான் பார்த்துருக்கேன். சக்தி கோச் பாடி வந்து அங்கே சென்னை சைடில் இருக்க நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து அவங்க தான் ஸ்டாஃப் பஸ்க்கு வந்து பாடி பில்ட் பண்ணி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டூரிஸ்ட் வண்டியில் நான் பார்த்தது இந்த வண்டி தான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நான் நேரில் பார்த்த வண்டிங்களில் இது புஷ்பகிரி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பாடி பில்ட் பண்ணது இவங்க தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்றைக்கி நம்ம வந்துக்கிறது யார், டாக் ஆஃப் த டே இன்றைக்கி யார், ப்ரிடேட்டருங்க, கொள்ளைக்காரரு அவர் தான். அது இன்றைக்கி ஹைலைட் யாருன்னா அவர் தான். இன்றைக்கி அவர் தான்
ஆட்ட நாயகன் அவர் தான் ஆக்சுவலாக. ஸோ அவரை தான் மெயினாக பார்க்க வந்திருக்கோம். அவரோட சேர்த்து இவங்க 2 பேர்த்தையும் நம்ம ஒரு அவுட்லுக்கும் பார்க்க போகிறோம். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நேராக வண்டியை பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ வண்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள், 3 பேர் நிற்கிறாங்க பாருங்கள். நான் இப்படி காமிக்கிறேன், நான் நடுவில் நிற்கல. ஸோ நடுவில் வந்து நம்மளோட ப்ரிடேட்டர் இருக்கார். ஸோ இதோட இந்த சைடு நம்ம கேம்பாய் இருக்கார், ப்ரிடேட்ரு, இது வந்து நம்மளோட ஸ்பைடர். ஸோ 3 பேர் இப்படி லைன் அப் பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். இப்போ வந்து நம்ம ப்ரிடேட்டர் கூட இருக்கோம். நான் சொல்லியிருந்தேன்ல, ஸோ டைகர் கோச்லேருந்து பாடி பில்ட் பண்ண நம்மளோட கேம்பாய் இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்த நம்மளோட ஸ்பைடர் இருக்கார் ஃப்ரம் ஸ்ரீசக்தி கோச் பாடி பில்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட ப்ரிடேட்டர் இருக்கார். ஸோ இவர் வந்து எங்கேருந்து வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு BS4 அசோக் லேலண்ட். பாடி எங்கே பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட RECயில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் REC. இது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங் சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஸோ இவங்க வருஷத்துக்கு இவங்களோட இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இவர் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸில் இவர் வந்தார். அடுத்த 6 மந்த்ஸில் இப்போ இவர் வந்திருக்காரு. இதுக்கு அடுத்த 6 மந்த்ஸில் இன்னொருத்தர் எதிர்பார்க்கலாம். இதோட குட்டி வெர்ஷன் ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ இவங்க 3 பேரோட தம்பி ஒருத்தர் இருக்கார். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 407 ஒரு வண்டி வந்திருக்கு அவங்கக்கிட்ட இருக்குது. இது ஆக்சுவலாக அன்எக்ஸ்பெக்டட். இப்போ இந்த வண்டியோட அவுட்லுக் பார்த்துடலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா எப்பயும் போல், நம்ம எப்பயும் போலன்னு சொல்கிறத விட இந்த டைம் கொஞ்சம் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து நமக்கு ஒரு 8 டாப் லைட் கொடுத்துருக்காங்க வித் நியான் ஸ்ட்ரிப்டு சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் சாமியோட பேர் மேலே போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்ணனோட ஃபான் டிசைன் பார்த்திங்கன்னா 3 வண்டியிலையும் சேமாக இருக்கும் பாருங்களேன். ஸோ இதுலேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது, இந்த வண்டியிலையும் இதே மாதிரி தான் இருக்குது, அதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் கிளாஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான கிளாஸ் இந்த வண்டியில் இருக்கிறது. ஸோ இதில் வந்து இது 2த்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃபுல் ஒயிட் கிளாஸ் போட்டிருக்காங்க, நம்ம தலைவால் SMTலலாம் இருக்கிற மாதிரி சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கிளாஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து டிசைன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள் டூடுல் ஆர்ட்ஸ், சின்ன டூடுல் ஆர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கண்ணன் ப்ரிடேட்டரில் இருக்கிற டூடுல் ஆர்ட்ஸு, சின்ன ஆனால் நல்லா இருக்குது இது பார்க்குறதுக்கு. வண்டியோட கலருக்கும் அவங்க கொடுத்துருக்குற அந்த ஆர்ட் கலருக்கும், டூடுல் ஆர்ட்டாக இருக்கட்டும் இல்லை அந்த லைட்டாக பெயிண்ட் டிசைன்ஸும் கொடுத்துருக்காங்க வண்டியில் மேலே ஃபாண்ட்டில். ஸோ அதுக்கும் கரெக்டாக எடுத்து கொடுக்குது நீங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கீழே இப்போது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற நம்மளோட டிசைன்ஸு லைக் ஸ்டிக்கரிங் டிசைன்ஸு நம்ம வேர்ட்ஸில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே இப்போ ரீசெண்டாக நிறையா வண்டிங்கெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா வேர்ல்டு இஸ் மை டெரிட்ரி அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சோசெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஜெட்டானோட டாப்பையும் கீழே வந்து ஆஸ்த்ரா லைக் ஜெட் ஆஸ்த்ரா மாடல் டைப்பில் இவங்க வந்து RECயோட பாடி வந்து இன்ஸ்பயர் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜெட் ஆஸ்த்ரா மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸு சென்டரில் இருக்குது, 2 இருக்குது. அப்புறம் ஹெல்லாவோட ஃபோக்கஸ் லேம்ப்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் இருக்குது, கீழேயுமே ஃபாக் லேம்ப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது பத்தாவதுக்கு வந்து நமக்கு எப்பயும் போல் நம்ம டிசைனுக்கு வந்து நியான் லைட்ஸ் எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ வண்டி வந்து கம்ப்ளீட்டாக ப்ளூங்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ளூ தீமில் மேக்ஸ் ஆஃப் பேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இப்போது நம்ம எல்லா வண்டிங்கள்லேயும் இருக்கிற மாதிரி நம்மளோட லிப்பு. ஸோ இந்த லிப்பு வந்து இந்த வண்டிக்கு நல்லா நீட்டாக சூட் ஆகிருக்குது. ஸோ இங்கே பார்த்தோன்னா தெரியும், இதுவும் ஒரு ப்ளூ கலர் லிப்பு தான். ஸோ கம்ப்ளீட்டாக ப்ளூ பேஸ்டு தான் இந்த வெஹிக்கிள் ஆக்சுவலாக ப்ரிடேட்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ வண்டி இப்போ தான் பூஜை போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால் ஃபேக்ட்ரி ஃப்ரெஷ்னே சொல்லலாம், கம்பல்சரி சொல்லி தான் ஆகணும் ஃபேக்ட்ரி ஃப்ரெஷ்ஷு. ஸோ இதுதான் ப்ரிடேட்டரோட. அப்புறம் இங்கே நம்மளோட யூஷுவல் ஹேண்டில் பேர் சரி லைக் வாட்டஸே இந்த ஸ்டேரிங் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டேரிங் வந்து இப்போ ரீசெண்டாக எல்லா பக்கமும் ஃபேமஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கு. அந்த கான்செப்ட் வந்து ஒரு வண்டியிலேருந்து ஆரம்பிச்சது. ஸோ அவங்களே நம்ம வீடியோ எடுத்துருக்கோம். ஸோ யாரும் இல்லை, மனோ. ஸோ அதிலேருந்து ஆரம்பிச்சது தான் இந்த கான்செப்ட்டு. ஸோ இது ஒரு விஷயம் இங்கேயும் வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷன்ஸ் சொல்லணும் அப்படின்னா இவ்வளோ தான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பவர்ட் பை லிமிட்டட் எடிஷன்ஸு, நம்ம நார்மலாக என்ன கைண்ட் ஆஃப் ஸ்டிக்கரிங்ஸ்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஹேங்கிங் மிரர்ஸ், டூரிஸ்ட் வண்டிக்குனாலே அந்த ஹேங்கிங் மிரர் தான் ஃபஸ்ட்டு என்னோடய சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். கொம்பு வச்சுருந்தது, கொம்புன்னு நான் சொல்லுவேன். ஸோ கொம்பு மிரர்னு சொல்லுவேன் நான். ஸோ இந்த மாதிரி மிரர் இருந்துட்டாலே அது நமக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வண்டிங்கள் எல்லாமே. ஸோ இது வந்து எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் கேபின்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு இங்கே ஜம்பிங் பால்ஸ் இது வச்சுருக்காங்க. சைடில் வந்து இங்கே இதுவும் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரிப் லைட் இருக்கு இல்லைங்களா, சாரி பிக்சல் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்சல் ஸ்ட்ரிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து நமக்கு எப்படி சொல்கிறது பேட்டர்ன் ஓரியன்டாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக பேட்டர்ன் ஓரியன்டாக வந்துடும். இது நம்ம நைட் ஷாட்ஸில் பார்க்கும்போது ரொம்ப
தெளிவாக தெரியும் இதோட ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ முடிஞ்சது சைடில் பார்ப்போம். ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் நான் மற்ற வண்டிங்களை விட இந்த வண்டியில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வண்டியோட கலர் தீமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இவங்க கிட்ட இருக்கிற எல்லா வண்டியுமே மோஸ்ட்டாக நான் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒயிட் பேஸ்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வண்டி இவங்கக்கிட்ட வந்து ஒயிட் நான் ஒயிட் பேஸில் பார்க்குறேன். ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய எப்படி சொல்கிறது டிஃப்ரெண்ட்டாக தெரியுது இவங்கக்கிட்ட. ஸோ அது ஒரு விஷயம். ஸோ கண்ணனோட அந்த 3D எம்ப்ளம்னே சொல்லலாம், 3D ஃபாண்ட்டுன்னே வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃபாண்ட் யூஷுவல் ஃபாண்ட்டில் ஒரு 3D டைப்பில் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க கைஸ். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா ப்ரிடேட்டர் அப்படின்னு சொல்லி வண்டியோட எடிஷன் நேமு, சிம்பிள் எடிஷன் நேமு, அதுக்கப்புறம் அதோட பிக்சர்ஸு கிராஃபிக்ஸ் ஒர்க்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ இதை பார்த்தா பெயிண்ட்டாக இல்லை வந்து நமக்கு ஸ்டிக்கரிங் ஒர்க்கா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துச்சு. ஸோ அப்போ கேட்கும்போது தான் சொன்னாங்க இந்த ஸ்டிக்கர் கம்ப்ளீட்டாக ஸ்டிக்கர்டு பாடி. ஸோ நம்ம அச்சூஸ் கிராஃபிக்ஸு இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இது வந்து இந்த பாடி வந்து ஃபுல் பியூர் ஒயிட்டு. ஸோ அந்த ஒயிட்டில் மேலே ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே எனக்கு புது ஆச்சரியமாக இருக்குது, கண்ணனில் இப்படி வந்து ஸ்டிக்கரிங்லாம் பண்ணியிருக்காங்க. பட் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது உண்மையிலே. ஏன்னா கிராஃபிக்ஸ் வந்து அந்தளவுக்கு எடுத்து கொடுத்துருக்கு, அப்படியே பெயிண்ட் பண்ண மாதிரியும் இல்லை, இது கிராஃபிக்ஸாக அப்படி லைக் ஸ்டிக்கராகவும் அப்படின்றதையும் அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியல. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய மைன்யூட்டாக நிறைய பண்ணியிருப்பாங்க. ஆனால் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. பெயிண்டிங்லேயே பண்ணியிருந்தாலும் இந்த அளவுக்கு ஃபினிஷிங் கொடுத்துருக்க முடியாது. ஸோ அதனால தான் ஒரு சில டிசைன்ஸ்லாம் ஸ்டிக்கர் தான் பண்ணணும்னு பண்ணுறது. சைட் ப்ரொஃபைலில் அப்புறம் மேலே செட்டு நமக்கு சொல்ல வேண்டாம், இப்போ நான் காமிச்சேன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு, வர்மாஸு. ஸோ நம்ம சவுத் இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பிராண்டு. ஸோ அவங்க தான் வண்டிக்கு வந்து செட்டு போட்டிருக்காங்க. உள்ள தரமான சம்பவம் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ஜாய் எவ்ரி மொமெண்ட், என்னது டெத் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லி சைடில் நிறைய கோட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு டூரிசம் ப்ரமோட் பண்ணுற மாதிரி சும்மா தமிழ்நாடோட அந்த ஸ்டிக்கரிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வண்டியோட டீட்டெயில்ஸு, ஸோ வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட்டு இது எல்லாமே இருக்குது. சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் சரிங்களா. ஃப்ரண்ட்டு ZS-Astra, பேக்கில் வந்து நமக்கு பிரகாஷோட வேகாக்கு வந்த பேக் ஷோ செட் இது. ஸோ அதை இன்ஸ்பயர் பண்ணி வண்டிக்கு கம்ப்ளீட்டாக பேக் ஷோ செட் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஸ்டிக்கரிங் ஒர்க் தான் வண்டிக்கு. ஸோ பின்னாடி வந்து அவங்களோட நேமிங்ஸை கொடுத்துருக்காங்க, கண்ணன் ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது. அதுக்கப்புறம் இந்த நேமிங் ஸ்டிக்கரு அந்த ஸ்டிக்கரு எல்லாத்தையும் பண்ணவங்க வந்து மோகன் ஸ்டிக்கர்ஸ் சங்ககிரி. ஸோ இவங்களை வந்து எல்லா பக்கமும் நீங்கள் பார்க்க முடியும். நம்ம தமிழ்நாட்டில் இவங்க மாற்ற முடியாத ஒரு பேர் இவங்க, மோகன் ஸ்டிக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா ரூட் வண்டிலையும் பார்க்கலாம், எல்லா ஸ்பேர் வண்டிலையும் மோஸ்ட்டாக நீங்கள் பார்க்கலாம். மோஸ்ட்டாக இருக்கவங்க எல்லாருமே மோகன் ஸ்டிக்கர்ஸ் சங்ககிரியில் தான் போய் ஸ்டிக்கர் பண்ணுவாங்க. இந்த மொத்த பாடி ஸ்டிக்கரிங் பண்ணவங்க வேற ஒருத்தங்க. ஸோ அவங்க யாருன்னு தெரியல, நான் அவங்களோட டீட்டெயில் கேட்டு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் இந்த நேம் ஸ்டிக்கர்ஸு, நேம் போர்ட் ஸ்டிக்கர்ஸு இது எல்லாமே பண்ணது மோகன் ஸ்டிக்கர்ஸ். சைட் ஸ்டிக்கரிங் எல்லாமே பண்ணது. ஸோ மேலே வந்து ஒரு ஹேங் ஓவர் கொடுத்துருக்காங்க. டிக்கி இருக்குது, டிக்கியும் வந்து உங்களுக்கு ஒரு ஆம்பிளான ஸ்பேஸ் இருக்கும். சைட் டிக்கீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடர் கொடுத்துட்றாங்க. ஒரு கிளாஸோ இல்லை ஒரு ஃபுல் ஃபேமிலியாக தான் போவோம். நம்ம எல்லாத்தோட லக்கேஜையும் அக்காமடேட் பண்ணிக்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு லக்கேஜ் ஸ்பேஸ் தான் இப்போ எல்லாருமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் இது நல்ல லக்கேஜ் ஸ்பேஸ் தான். ஸோ இப்போ டெயில் லேம்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, பாக்ஸ் டைப்ஸ் டெயில் லேம்ப்ஸு. ஸோ அது இண்டிகேட்டர்ஸு 2 டெயில் லேம்ப்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு விஷயம். இந்த சைட் ப்ரொஃபைலும் அதே தான், சேம் ப்ரொஃபைல் தான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நத்திங் இஸ் பெர்மனெண்ட் அக்செப்ட் எவ்ரி திங் வித் ஸ்மைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து உண்மையிலே சூப்பரான வேர்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம லைஃப் எல்லாருக்குமே, நம்மளோட எல்லாரோட லைஃபுக்குமே ரிலேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு ரிலேட் ஆகுது ஃபார் ஷுர் சரிங்களா. அதுக்கப்புறம் இங்கே சைடில் வந்து ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் ஆனால் நல்ல க்யூட்டான டிசைனுங்க, நீட்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப கசகசனும் இல்லை. இப்போ வர எல்லா ஸ்பேர் வண்டியுமே நீட்டாக பண்ணுறாங்க. சைடில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டிக்கரிங்கும் லைக் வாட் இஸ் எக்ஸ்ட்ரா லைட் ஒர்க்கு இதெல்லாமே எதுவுமே பண்ணி வண்டியை ரொம்ப கசகசன்னு பண்ணாமல் நீட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ரொம்ப கிளாஸாக இருக்குது. நம்ம இப்போ வர எல்லா வண்டிங்களுமே முக்கால்வாசி அதுதான், அப்படி தான் வருது. இப்போ அது வரைக்குமே ரொம்ப சந்தோஷம் பார்க்குறதுக்கு. ஸோ எவ்வளோதான். சைடில் இங்கே வீல் கப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வீல் கப், ஃபைபர் வீல் கப்பு. ஸோ நம்ம ஆளுங்க எப்பயுமே அப்டேட் ஆகிடுறாங்க பாருங்கள், ஃபைபர் வீல் கப் தான். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி தான். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு இந்த வீல் கப் கொடுத்துருக்காங்க, SS வீல் கப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டயரோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் எனக்கு தெரியாது, அந்தளவுக்கு நான் டெக்னிக்கல் ஆள் கிடையாது. ஸோ அதனால் டெக்னிக்கலாக நம்ம டெவலப் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் பேசலாம். அதுக்கப்புறம் இங்கே லைட்டில் பார்க்கிங் லைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா பார்க்கிங் லைட்ஸு.
நெக்ஸ்ட் வந்து டிக்கி, சைட் டிக்கிலையும் பார்ப்போம். சைட் டிக்கி பார்த்தீங்கன்னா இது வந்து பெல்லி டிக்கின்னு சொல்லுவோம் இது பேரை. இது ஆர்இசியோட பெல்லி டிக்கி. ஸோ இதுவும் சைடில் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தான். நமக்கு சப்போஸ் இந்த ஸ்பேஸும் பத்தலை, பின்னாடி இருக்கிறதும் இதுக்கும் ஆட் பண்ணணும் அப்படின்னா இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேட்ரி கண்ட்ரோல் யூனிட்டு. ஸோ இது கம்ப்ளீட்டாக இவ்வளோ லைட்டு, இவ்வளோ பவரான ஒரு வண்டிக்கு பவர் இங்கேருந்து தான் வருதுங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 இன்வெர்ட்ரு, 24 வாட் இன்வெர்ட்ரு. ஸோ கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு சிலது ஒரு இதோடதும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷனுக்கு கொடுத்துருப்பாங்க. லைக் இது வந்து வண்டியோட கண்ட்ரோலுக்கும் இது வந்து லைட்டோட கண்ட்ரோலுக்கும் யூஸ் பண்ணுவாங்களா இருக்கும். ஸோ ரெண்டுமே 24 வாட் பேட்ரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதுதான் இந்த பேட்ரி கண்ட்ரோல் யூனிட் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லக்கேஜ் வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து சின்ன சின்ன பேக்ஸு அதெல்லாம் வைக்கிற மாதிரி இங்கே கொஞ்சம் வச்சுருக்காங்க. இல்லை அப்படின்னா இவங்களுக்கு டூல்ஸ் வைக்கணுன்னாலும் இதை நீங்கள் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து நமக்கு ஸ்பேர் வீல் வச்சுக்கிறாங்க இங்கே. ஸோ ஸ்பேர் வீலோட கண்ட்ரோல் யூனிட் இங்கே. சரி, கண்ட்ரோல் யூனிட் கிடையாது, ஸ்பேர் வீலோட லக்கேஜ் கேரியர். ஸோ இவ்வளோ தான். ஸோ இதுதான் வந்து வண்டியோட சைட் லக்கேஜ் ஸ்பேசஸ்ஸு. ஸோ ஆஸ் யூஸ்வல் இங்கே இந்த சைடில் பார்த்தோன்னா நமக்கு 2 டபுள் என்ட்ரி டோர்ஸ் தான். ஸோ ஒன்று என்ட்ரி, இன்னொன்று எக்ஸிட்டு. நம்ம நார்மல் டூர் வண்டியோட அதே நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பேஸ் பண்ணி பாடி பில்ட் பண்ண அதே பாடி கோட் வெஹிக்கிள்ஸ் தான் வந்து கண்ணனில் வச்சுருக்காங்க. ஸோ ஆர்இசிலையும் பாடி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சைடில் இண்டிகேட்டர், பார்க்கிங் லைட்ஸு. ஸோ இது ஒரு டிசைனில் இருக்குது. இதுவும் பால்டெக்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு லைட்டு. ஸோ இதுவும் பால்டெக்ஸ் லைட் தான். சைடில் வந்து இது வந்து ரன்னிங்கு. இது வந்து நமக்கு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது மட்டும் நமக்கு எரியும். ஸோ இதுதான் எக்ஸ்டீரியர்ஸுங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம இன்டீரியர்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பகல் இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஸோ எக்ஸ்டீரியர் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்டீரியரில் பகல் டைமில் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்த்துடலாம். ஸோ கண்ணனோட ப்ரிடேட்டரோட இன்டீரியர்ஸ் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து இன்டீரியர்ஸில் கேபினில் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல, சவுத் இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பிராண்டான வர்மாஸ் தான் வந்து செட் அண்ட் லைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்ணனோட ப்ரிடேட்டருக்கு. ஸோ அவங்களோட கண்ட்ரோல் யூனிட்ஸ் எல்லாமே, டிசைன் யூனிட்ஸ் எல்லாமே இப்போ கொடுத்துருக்காங்க. வர்மாஸில் இப்போ கொஞ்சம் அமேசிங்காக பண்ணுறாங்க. ஏன்னு தெரில, இப்போ வர்ற எல்லா வண்டிங்கள்லையுமே தரமான ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த ப்ரிடேட்டருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே கீழே கண்ட்ரோல் யூனிட்ஸு, அதுக்கப்புறம் கண்ணனோட இது எம்ப்ளம்மு, அதுக்கப்புறம் இங்கே ரெட் டாட் லேசர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து இதில் காமிக்கிறேன். நைட் ஷாட்ஸில் நமக்கு நல்லா தெரியும். அப்புறம் இங்கே ஓவரால் ப்ராசஸர் யூனிட்டு, அதுக்கப்புறம் மேலே நியோனாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் மேலே வந்து டிரைவருக்கான கண்ட்ரோல் யூனிட் ஒன்று இங்கே இருக்குது, லைக் ஸ்டோரேஜ் பாக்ஸு, அப்புறம் கண்ட்ரோல் ஸ்விட்சஸ்ஸு, ஃபேனு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு லைட் இருக்காமா, அது அந்த பிளாக் கலரில் தெரியுது பாருங்கள். ஸோ அந்த லைட் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லைட்டுன்னு சொன்னாங்க. அதுவும் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற லைட்டும் சைடில் லைட் எரியும்னு சொன்னாங்க. ஸோ இது என்னன்றதை நம்ம நைட்டு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து இதுவும் ஒரு சப்பு தான். ஸோ இந்த சப்பு வந்து இதுவுமே வர்மாஸில் தான் பிளான் பண்ணது தான். ஸோ இங்கே வந்து கண்ணனோட அந்த லைக் அவெஞ்சர்ஸா சூப்பர் மேனா அந்த எம்ப்ளம் மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த எம்ப்ளமில் கேன் போட்டிருக்காங்க. நான் அது பார்க்காதனால எனக்கு தெரியாது இது. சரிங்களா, நீங்கள் சொல்லுங்கள் என்னென்னு. அப்புறம் அங்கே வந்து நம்மளோட வோக்கல் ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்காங்க 2 பைனியரோடது, சாம்பியன் சீரீஸு. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரண்டில் நம்மளோட முருகர். ஸோ அதுக்கப்புறம் சொன்னேன் இல்லையா, BS4 பாடி பில்டட் வெஹிக்கிள் தான் இது. ஸோ அதனால் BS4ஓட ஆத்தென்டிக் ஸ்டேரிங்கு, அதுக்கப்புறம் அதோட கியர் நாப்ஸு, கண்ட்ரோல் யூனிட்ஸு, ஸ்பீடோமீட்டர்ஸு. இங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க டிரைவருக்கு. அதுக்கப்புறம் 2 டோரோட கண்ட்ரோல் யூனிட்ஸும் ரிவர்ஸ் LED மானிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் CCTV கேமராக்கு. அப்புறம் இங்கே வந்து லைட்டுக்கு வந்து இங்கே நமக்கு உள்ளார ஃப்ளாஷிங்காக இங்கே ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் கேபின் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக. அப்புறம் இங்கே நம்மளோட ஏரியா, ஸோ நம்ம பஸ் ஃபேன்ஸ்க்கான ஒரு ஏரியா இது. ஸோ அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே கண்ணன் வெல்கம்ஸ் யூ அப்படின்னு சொல்லி இங்கே அவங்க வந்து ஒரு ஸ்டிக்கரோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான், பார்ட்டிஷனோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ கைஸ், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்டீரியர் பார்க்க போகிறோம். இன்டீரியரில் கம்ப்ளீட் ஃபேக்ட்ரி ஃப்ரெஷ்ஷு. நான் தான் சொன்னேன்ல, 2 நாள் தான் ஆச்சு வண்டி எடுத்துகிட்டு வந்து. ஸோ ஒரு ஃபேக்ட்ரி ஃப்ரெஷ்ஷான ஒரு வண்டியை பார்க்குறோம் நம்ம. ஸோ கடைசியாக தலைவாவை பார்த்துருப்போம், தலைவாவோட ஜெயிலரை பார்த்துருப்போம். அதாவது அவரை வந்து நம்ம கோச்லேயே சந்திச்சிருப்போம். ஸோ இங்கே இவரை வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஃபைனலாக இப்போ இங்கே பார்க்குறோம் நம்ம. ஸோ இங்கே எல்லாத்தையுமே இப்போ நம்ம பேச ஆரம்பிப்போம். ஃப்ரெஷ்ஷான சீட்ஸு, அந்த ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்கும் வண்டியோடது. ஏன்னா ஒரு ஃப்ரெஷ் வெஹிக்கிள்க்கும் யூஸ்டு வெஹிக்கிள்க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த ஸ்மெல்லு தான், மெயினான ஸ்மெல்லு தான். ஸோ அதான் இப்போ பார்க்குறோம் நம்ம.
ஸோ கம்ப்ளீட்டாக ஃபேக்ட்ரி ஃப்ரெஷ்ஷு என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே லைனாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு 40 inches டிவி கொடுத்துருக்காங்க ஃப்ரம் சோனி. அதுக்கப்புறம் சார்ஜர் போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. மேலே வந்து நமக்கு ஒரு சீலிங் இருக்குது. நம்ம பராசக்தி சகாயம்லேயும் இதே மாதிரி ஒரு சீலிங் தான் கொடுத்துருப்பாங்க. வுட்டில் நமக்கு வந்து என்கிரேவிங் பண்ணி நியான் ஒர்க்கும், அதுக்கப்புறம் நமக்கு இங்கே ஸ்ட்ரிப் லைட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் நமக்கு ஸ்ட்ரிப் லைட்டை வந்து நமக்கு ஃபைபர் பேஸ்டு கம்ப்ளீட்டாக ஃபைபர் கேஸ்டட் மெட்டீரியலை வந்து போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து இங்கேயும் என்ட்ராகும் போது ஒரு நியான் ஆர்ட்டு. ஸோ இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வர்மாஸில் கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இங்கேயும் வந்து ஒரு வுட் ஆர்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் சைடில் வந்து 2 ரன்னிங் ஸ்ட்ரிப் பிக்சல் லைட்ஸு, ஸோ வித் வந்து ஃபைபர் கேஸ்டிங்கு மேலே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கேரியர்ஸில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் யூனிட்ஸ், ஆம்ப்ளிஃபையர்ஸு, அதுக்கப்புறம் தேவையான கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் இங்கேயும் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆர்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆர்ச் இருக்குது மொத்தம். ஸோ 2 ஆர்ச்லேயுமே சைடில் வந்து ப்ளக் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சார்ஜிங் பர்பஸ்க்காக. ஸோ அதுக்கப்புறம் சைடில் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, வோக்கல் ஸ்பீக்கர்ஸு. ஸோ இது வந்து வர்மாஸோட ஓவல் ஸ்பீக்கர்ஸு நம்ம பார்த்துருப்போம்ல, கேஎன்டியில் பார்த்துருப்போம், இன்னும் நிறைய வண்டியில் பார்த்துருப்போம். ஸோ வர்மாஸில் ஓனாக மேனுஃபேக்சர் பண்ண ஒரு ஸ்பீக்கர் தான் இது. ஸோ இதை வந்து ஓவல் ஸ்பீக்கர்னு சொல்லுவோம் நம்ம வர்மாஸில். ஸோ இது இந்த ஸ்பீக்கர்ஸ் ஒரு 1 2 3 4 5 6 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. சாரி, அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ இங்கே வந்து ஒரு சப்வூஃபர் இருக்குது. ஸோ இந்த சப்வூஃபர் வந்து ஜேபிஎல்லா வர்மாஸா, சூப்பர். இங்கேயும் ஒரு வர்மாஸோட சப்வூஃபர் இருக்குது. ஸோ இது நெக்ஸ்ட்டு நியூ லான்ச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயும் கனனோட ஒரு எம்ப்ளம் கொடுத்துருக்காங்க, கேன்னு சொல்லி, சூப்பர்மேன் இதோட. ஸோ அதுக்கப்புறம் சைடில் சொன்ன மாதிரி 2 ஜம்பிங் இது. அப்புறம் 2 ஆர்ச்லேயுமே பார்த்திங்கன்னா பால் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜம்பிங் பால்ஸ், சாரி பால் டிஸ்கோ லைட்ஸு. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போகிறோம் அப்படின்னா, ஸோ இங்கே ஒயிட் லைட்ஸும் இருக்குது அங்கங்கே. ஸோ இந்த சைட் லைட்ஸில் வந்து இது பேட்டர்ன் தானாமா. ஸோ இது வந்து வேணும்னா நம்ம ஸ்ட்ரிப் மாதிரி எரியும், இல்லை அப்படின்னா நமக்கு ஒயிட்டு நார்மலாக ஒயிட்டு வார்ம் ஒயிட்டு அந்த மாதிரி எரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே மேலே சீலிங்கோட அந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர் மெட்டீரியல் கிடையாது, மைக்கா ஷீட் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா வுட் டைப் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே சூப்பராக இருக்குது வண்டி காமிக்கிறதுக்கு. சைடு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வுட் டைப் ஃபினிஷ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெக்ஸின் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம எல்லா டூர் வண்டியிலையுமே நம்ம பார்க்குற மாதிரி ஒரு 4-வே லேசர் இருக்குது. பின்னாடி 1 2 3 4 சப்பு இருக்குங்க. மொத்தம் 4 சப்புமே வர்மாஸோடது தான். அதுக்கப்புறம் கண்ணனோட அந்த எம்ப்ளம் கொடுத்து சைடில் 2 ரெக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் தான் இங்கே ஒரு தரமான மேட்டர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கண்ணன்னு சொல்லி அவங்களோட என்கிரேவிங்கில் கண்ணன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேசர் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ தெரியுதுங்களா உங்களுக்கு, இது வந்து மெயின் லேசர் பாயிண்ட்ஸு. இங்கே வந்து சின்ன ரெட் டாட் லேசர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஆட்-ஆன் டிசைன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு மேலே ரன்னிங்லேயுமே இது வந்து வரும். இதோ இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரிவ்யூ அப்படிங்கிறத நம்ம நைட் ஷாட்ஸில் பார்த்தோம்னா தான் ரொம்ப சூப்பராக தெரியும். ஸோ இப்போதைக்கு இதோட இன்டீரியர் ரிவ்யூ முடிஞ்சது. ஸோ இப்போ அடுத்தது வந்து நல்லா தான் இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட் சீட்டுங்கிறனால எனக்கு நல்லா கால் ரெக்லைனிங் இருக்குது. ஸோ அது ஒரு ஃப்ரீனஸ் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்லைனிங் ஆங்கிள் பொசிஷன் வந்து இதுதான் மேக்ஸ் பொசிஷன் நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் மேக்ஸ் பொசிஷனு. ஸோ இந்த ரெக்லைனிங் ஆங்கிள் வந்து உண்மையிலே நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்தது வந்து இப்போ ரெக்லைன் ஆன சீட்டுக்கு பின்னாடி உட்காந்து அதோட லெக் ரூம் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வண்டியில் லெக் ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2வது இதுவும் கொடுத்துருக்காங்க. லைக் எப்படி சொல்கிறேன்னா ஃபுட் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க ஒரு சீட்டுக்கு நடுவுலையும். ஸோ அதனால் நமக்கு அந்த ஒரு இஷ்யூ இருக்காது. ஸோ ஃபுட் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் வந்து நமக்கு இது நம்ம ரெக்லைன் பண்ணோம்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. ஸோ இது வந்து நம்ம ரெக்லைன் பண்ண கிடையாது. ஸோ பண்ணாமல் உட்காந்துட்டு போவோம். ஏன்னா நைட்டு தூங்கும் போது தான் நம்ம ரெக்லைன் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து நமக்கு இதில் வந்து பெரிய டிஸ்கம்ஃபர்ட் தெரியாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே. செக் பண்ணி பார்த்துடலாம்.
நான் சொன்னேன் இல்லைங்க. ஸோ நல்லாயிருக்கு. இப்போ வந்து எனக்கு அந்த லெக் ரூம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே தெரியல. ஏன்னா எனக்கு வந்து நானே ரெக்ளைன் பண்ணிட்டேங்கும் போது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்பேஸ் கிடைக்குது அந்த லெக் ரூமில். ஸோ அதனால் லெக் ரூம் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கம்ஃபர்ட்டும் ஓகே, சூப்பரான கம்ஃபர்ட் தான். ஸோ பிரச்சனை இல்லை. ஹேண்ட் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு பெரிய பெனிஃபிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர் ட்ராக் பார்த்துடலாம். ஸோ ஏர் ட்ராக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு நார்மலாக லைட்ஸ் கொடுத்துருக்காங்க பால்டெக்ஸோடது. அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு ரன்னிங் லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒயரிங், ஏர் ட்ராக் பொறுத்த வரைக்கும் இங்கே சின்ன சின்ன ஒயரிங்ஸு. ஸோ இதில் வந்து லைட்ஸ் எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல.